வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாபி கூத்து. இப்போ வந்து வித்லவ் படம் பார்த்தாச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஒரு படத்தை வழக்கமாக நான் ரெண்டு விதமாக பார்ப்பேன். ஒன்று, படத்தோட ஸ்டோரி என்ன, அந்த ஸ்டோரியை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரைலர்லேயே ஓரளவுக்கு நமக்கு அவங்க ஸ்டோரி என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவான அபிஜனுக்கு வந்து அவங்க அக்கா வந்து பொண்ணு பார்க்குறாங்க. காபி ஷாப் போய் ஹீரோயின் அனுஷ்வரா ராஜனை மீட் பண்ணுறான். அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்க வந்து ஒரே ஸ்கூலில் படித்தவங்க, 2 வருஷம் சீனியர் ஹீரோ அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்களோட பாஸ்ட் லவ்வை பற்றி பேசிக்கிறாங்க. அப்போ கிரேஸியாக ஒரு ஐடியா வருது அவங்களுக்கு. வந்து அவங்களோட 2 பாஸ்ட் லவ்லையுமே அவங்க வந்து அவங்க லவ் பண்ண ஆளுகிட்ட அவங்க லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, அதை தேடி கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, அவங்க போய் அவங்களோட பாஸ்ட் லவ்வர்ஸை கண்டுபிடிச்சி அந்த அவங்க லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. கதையாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரின்னு தான் சொல்ல முடியும். இது எல்லாரும் செய்யக்கூடிய, எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு படமாக பார்க்கும்போது ஓகே, ரொம்ப ஃபீல் குட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். இதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ஜென்சி மூவி தான். டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலவெண்ட்டாக இப்போ இருக்கிற தலைமுறையோடு வர்ற மாதிரியான இதில் எடுத்திருக்காங்க. மியூசிக்கும் 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. டான் ரோல்டனோட மியூசிக் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மிருதுவாக அப்படியே வருடுற மாதிரியான ஒரு மியூசிக் தான். படமும் அந்த ஸ்டோரியும் அந்த லைனில் தான் இருக்கிறதுனால அவரோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த 2 சாங் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஹீரோ அபிஷன் வந்து இவர் ஃபஸ்ட்டு படம். ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தார். இதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோ. அவர் கொடுத்த ரோலை பக்காவாக பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 2 அல்லது 3 படங்களில் தேறிடுவார்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த படம் டாப்பாக நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட ஓகே, நான் அவர் கொடுத்த கேரக்டரை ஓரளவுக்கு சரியாகவே பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு, ஹீரோயின் அனுஷ்வரா ராஜன் இந்த கேரக்டரை ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. கரெக்டாக அவங்க வந்து அந்த ஒரு மாதிரி போல்டான ஒரு கேரக்டரில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட முக்கியமான இவங்க 2 பேரை வச்சு தான் மொத்த கதையுமே சுற்றி வருது. அதில் இவங்க ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்றபடி சரவணன் வந்து ஒரு நெகிழ்வான ஒரு காட்சி இருக்குது அவருக்குன்னு, அது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தி, ஃப்ரெண்டாக ஹரிஷ், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அருமையாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்ல வேண்டியது, ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ்வாக வர அனிஷாங்கிற கேரக்டரில் நடித்த காவ்யா அனில், அவங்களோட ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாஃபி ஹவுஸில் ஒரு சீன் இருக்குது. ரொம்ப அருமையாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த மொத்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீனுன்னா அந்த சீன் தான். கடைசியாக ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னா, கட்டாயம் போய் நீங்கள் பார்க்கலாம். மணிஸ் ஒர்த்து தான். முழு சின்ன கொஞ்சம் ஒரு சீரியஸான படத்தை எதிர்பார்க்குறீங்களுக்கானது இது இல்லை. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சீரியஸான விஷயத்தை கூட ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக உங்கள் லவரோட போய் பார்க்குறதுக்கு அருமையான படம். தொடர்ந்து இது மாதிரியான வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் டு சாபி கூத்து.